சனிக்கிழமை மட்டும் குகை வழியா பிரயாணம் செய்வார்கள் ஒரு நபர். அவங்கள பிளாக் மோசஸ் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். அவங்க கூட யாராவது வரலனா சுட்டு கொல்ல சொல்லிடுவாங்க. பெரிய அரக்கியா இருப்பாங்களா? ஆனா நேரடியா இவங்க கடவுள் கூட பேசுவாங்களாமே, அப்படின்னா இவங்க கடவுளின் தூதரா? பிளாக் மோசஸ் அப்படிங்கிற பெயர் இவங்களுக்கு எப்படி வந்தது? எத்தனை நபர்களை கொன்றிருக்கிறார்கள், எத்தனை நபர்களை காப்பாற்றியிருக்கிறார்கள், அவர்களுடைய எதிர்காலம் என்னவாகி போனது? உளவு வேலையில் ஈடுபட்டார்களா? பல கேள்விகள். ரொம்ப விசித்திரமான ஒரு பதிவாக இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தமிழ் பொக்கிஷத்தினுடைய 4வது ஆண்டு தினம், 4வது ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 5வது ஆண்டுக்குள் காலெடுத்து வைக்கிறோம். நிச்சயமா பல மாற்றங்கள் இல்லை பலவிதமான மாற்றங்களை இந்த தமிழ் பொக்கிஷம் சார்பாக ஏற்படுத்தலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பல மனிதர்களுக்கும் ஒரு உந்து சக்தியை தரப்போகுது. நிறைய பேர் கொரோனா என்னையால் யாராலையுமே காப்பாற்ற முடியாது, இல்லை நான் யாருக்குமே உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கலாம். அத்தனை நபர்களுக்கும் சேர்ந்த ஒரு பதிவாக இந்த பதிவை நான் உங்கள் முன்பு சொல்ல போகிறேன். இந்த பதிவு யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாரியட் டப்மேன் அப்படிங்கிற ஒரு பெண்ணினுடையது. அந்த பெண் வெறும் 5 அடி தான் உயரம். பெரிய ஆஜானுபகமான உடம்புலாம் கிடையாது. கருப்பின பெண் அப்படின்னு சொல்லலாம். இந்த கருப்பின பெண் ஒரு கடவுளாக சித்தரிக்கப்படுகிறார். அவருக்கு பெயரே பிளாக் மோசஸ் அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள். ஸோ பிளாக் மோசஸ் அப்படின்னு சொல்லும்போது யூதர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த நபர் பைபிளின் அடிப்படையில். ஆனால் இவர் யூதர்களுக்கு மட்டும் கிடையாது, பல அடிமைகளுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். ஒரு அடிமைக்கு வழிகாட்டியாக இருந்த நபர் எப்படி பல நபரை கொல்ல முடியும்? இல்லை இவர் வேண்டுமென்றே கொஞ்சாரா? அதற்கு பின்னால் இருக்கும் சூட்சுமங்கள் என்ன? கேள்விகள் இப்போ உங்க மனசு சூழ ஆரம்பிச்சிருக்கும். அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி 1820க்கு வாங்க. 1820 இந்த ஹாரியட் டப்மேன் அப்படிங்கிறவங்க பிறக்கிறாங்க. 1820 இவங்க பிறந்த இடம் மேரிலேண்ட் அப்படிங்கிற ஒரு அடிமை பூமி. அடிமை பூமியா? இதை கொஞ்சம் விசித்திரமா இல்லை கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாகவே தமிழ் பொக்கிஷத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அதனுடைய லிங்க் கீழே இருக்கு. அமெரிக்கா எப்படி வல்லரசானது, பருத்தி வழியாக அமெரிக்கா எப்படி வல்லரசானது அப்படிங்கிற பதிவு தான். இந்த பருத்தி அப்படின்னு சொல்லும்போது 1775 அமெரிக்காவை எடுத்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் அடிமைகள் தான் இருந்தாங்க. அதே அமெரிக்காவை 1820 எடுத்து பார்த்தீங்கன்னா 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட அடிமைகள் இருந்தார்கள். ஸோ 1775 1820 ஒரு 25, 30, 40 வருஷத்துல அங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, பருத்தியினுடைய வியாபாரம் கொடிக்கட்டி பறந்தது. பருத்தியை எப்படி ஆடையாக நெய்யலாம், இல்லாட்டி பருத்தியை பிரித்தெடுக்கும் மெஷின் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கப்படுது. அப்படி மெஷின் கண்டுபிடிச்ச உடனே சாதாரணமா நின்னுருமா? அதை ஆப்ரேட் பண்றதுக்கு மனிதர்கள் தேவைப்படுறாங்க. பருத்தியை எடுப்பதற்கும் மனிதர்கள் தேவைப்படுறாங்க. இந்த பருத்தி அப்படின்னு சொல்லும்போது சூடான ஒரு கிளைமேட்ல தான் வளருது. ஸோ சூடான ஒரு கிளைமேட்டை தாங்க வேண்டும் என்றால் அங்கே கருப்பினத்தவர்கள் தேவை அப்படின்னு சொல்லி அடிமைகளை விலைக்கு வாங்குகிறார்கள். அடிமைகள் வாங்கப்பட்டு பல மனிதர்களும் அவங்களுடைய வாழ்க்கையை இழக்கிறார்கள். அமெரிக்காவை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 12 முதல் அதிபர்களில் 8 அதிபர்கள் இந்த மாதிரி கருப்பினத்தவர்களை அடிமையாக வைத்திருந்த ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அடிமைத்துவம் அமெரிக்கா முழுவதும் இருந்தது. வடக்கு அமெரிக்கா, தெற்கு அமெரிக்கா அப்படின்னு சொல்லி 2 அமெரிக்காவாக மாறுகிறது. தெற்கு அமெரிக்கால ஃபுல்லா விவசாயம், ஆனா வடக்கு அமெரிக்கால ஃபுல்லா முதலாளிகள். ஸோ விவசாயம் பண்றதுக்காக அடிமைகள் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த சவுத் அமெரிக்கா. அந்த இடத்துல இருந்தது தான் மேரிலேண்ட். அங்கே தான் வந்து பிறக்கிறாங்க 1820. ஸோ 1820 உச்சபட்சமாக அடிமைகள் அங்கே வேலை வாங்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்ல. 1826 இவங்களுக்கு 6 வயசு இருக்கும்போது, அதாவது இந்த ஹாரியட் டப்மேனுக்கு 6 வயசே இருக்கும்போது இவர் அடிமையாக விற்கப்படுகிறார். அவருடன் அவங்களுடைய 3 சகோதரிகளும் விற்கப்படுகிறார்கள். அதுல ஒரு சகோதரி எங்க போனாங்கன்னே தெரியாது. மீதம் இருக்கும் 2 சகோதரிகளும் இந்த ஹாரியட் டப்மேன் அப்படின்னு சொல்ற அவங்களும் விற்கப்படுகிறார்கள். 6 வயதிலிருந்து அந்த குழந்தையை அடிமையாக வேலை வாங்குகிறார்கள், வன்புணர்வு செய்கிறார்கள். அவங்களுக்கு எப்பெல்லாம் தோணுமோ அப்பெல்லாம் அடிப்பாங்களாம். இப்படி பல சித்திரவதைக்குள் நெருங்கி தவிக்கிறார் இந்த ஹாரியட் டப்மேன் அப்படிங்கிறது தான். இந்த ஹாரியட் டப்மேன்லாம் அவங்களுடைய யதார்த்த பெயர் கிடையாது. அந்த பெயர் ஏன் வந்தது அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த ஹாரியட் டப்மேன் ஒரு கட்டத்தில், அதாவது 1849, அதாவது அவங்களுக்கு ஒரு 30 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 30 வயசுல அடுத்ததா அடிமை சந்தையில் விற்கப்பட போகிறாள் என்கிற ஒரு செய்தி அவளுக்கு வருகிறது. ஐயோ, இந்த அடிமை சந்தைக்கு போயிட்டோம்னா வேற வழியே கிடையாது, நம்மளை கொன்னுருவாங்க. ஸோ இங்கிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அந்த முடிவில் 2 விஷயங்கள் தான். ஒன்று இங்கிருந்து தப்பிக்கணும், அப்படி இல்லைன்னா செத்து போகணும். ஸோ தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சுரங்கப்பாதை வழியாக தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அண்டர் கிரவுண்ட் ரயில் ரோடு என்கிற ஒரு ப்ராஜெக்ட்
அண்டர் கிரவுண்ட் ரயில் ரோடு அப்படின்னு சொல்லும்போது அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ட்ரெயினுக்காக தோண்டப்பட்ட வழி அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த அண்டர் கிரவுண்ட் ரயில் ரோடு அப்படின்னு சொல்லும்போது அடிமையாக இருக்கும் மனிதர்கள் வெளியில் தப்பித்து செல்வதற்காக சில மனிதர்களால் ரகசியமாக சில திட்டங்கள் தீட்டப்பட்டு அதன் வழியாக அவர்கள் தப்பிப்பார்கள். இது அண்டர் கிரவுண்ட் ரயில் ரோடு அப்படின்னு சொல்லி அறியப்பட்டதற்கான காரணம் இங்க நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்கு. ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்படி தப்பிச்சு நிறைய பேர் போறாங்கல்ல, அவங்களை எப்பவாவது ஏதாவது ஒரு தருணத்தில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்கள பாதுகாப்பாக வைக்கணும், அதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் வீடுகளை தான் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க போகக்கூடிய ஒவ்வொரு இடத்தை தான் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி போற நபர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கள பேசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களை எல்லாமே ஒரு நபர் கொண்டு போகணும் பாருங்க, அவங்கள கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி முழு ஒரு கட்டமைப்பை சேர்ந்து தான் அண்டர் கிரவுண்ட் ரயில் ரோடு என்று அறியப்படுகிறது. ஸோ ஒரு சுரங்கப்பாதையோ இல்லாட்டி யாருக்குமே தெரியாத பாதை கிடையாது. ஆனால் நிறைய பாதைகளில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இல்லாட்டி இந்த ஒரு திட்டத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த டப்மேன் அப்படிங்கிற அந்த பெண்ணும் தயாராக மாறுகிறார்கள். அப்படி தயாராக மாறும்போது ஒரு வின்டர் சீசன், வேற வழி கிடையாது. அவங்களுக்கு கூகுள் மேப்லாம் அந்த காலத்துல கிடையாதுங்க. இப்போ நம்ம பார்க்கறது 1849. ஸோ அவங்க கிட்ட இருந்தது ஒரே ஒரு நட்சத்திரம். அந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்து அவங்க செல்ல வேண்டும். அப்படி செல்லும் போது யாராவது அவங்களை பிடித்து செல்லலாம், இல்லாட்டி பலவிதமான பிரச்சனைகள் வரலாம். இதையெல்லாம் தாண்டி அவங்க போகணும். இப்படி அவங்களுடைய பயணம் ஆரம்பிச்சு பிலடெல்பியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ பிலடெல்பியா பொறுத்த வரைக்கும் அவங்க ஃப்ரீடமாக இருக்காங்க, அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. ஏன்னா அவங்க எங்கேருந்து சவுத் அமெரிக்காவிலேருந்து நார்த் அமெரிக்காவுக்கு வந்ததுனால அவங்களுக்கு விடுதலை அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. ஆனால் அந்த விடுதலை கொண்டாடுவதற்கு இவங்களை வரவேற்பதற்கு அங்கே யாருமே கிடையாது. யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கனடாக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படியே அவங்களுடைய ரூட் கனடாவுக்கு போகுது. கனடாக்கெலாம் போகிற வழியிலேயே இந்த அண்டர் கிரவுண்ட் ரயில் ரோடு அப்படிங்கிற அந்த திட்டத்தை வழிவகுத்த சில நபர்கள் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார்கள். அதற்கான ஆசிரியர் வில்லியம் ஸ்டீல் அப்படிங்கிறவங்களை பார்க்குறாங்க. பார்த்து பலவிதமான டிஸ்கஷனில் ஈடுபடுகிறார்கள் இந்த டப்மேன் அப்படிங்கிற பெண்மணி. அப்படி டிஸ்கஷனில் ஈடுபடும் போது தான் ஒரு விஷயம் புரியுது, நிறைய அடிமைகள் இருக்காங்க, இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தா அவங்களை எல்லாத்தையுமே காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. எனக்கு கிடைச்ச சுதந்திரம் அது எனக்கு மட்டுமான சுதந்திரமாக இருக்கக்கூடாது, நிறைய பேருக்கான சுதந்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க எங்க போறாங்க, அந்த அடிமை தேசம் மேரிலாண்டுக்கே போறாங்க. அங்க போய் நிறைய அடிமைகளை பார்க்கிறார்கள். உங்களை நான் காப்பாத்துறேன், என் கூட வாரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுடைய சிஸ்டர்ஸ் இல்லாட்டி அவங்களுடைய சகோதரிகள், அவங்களுடைய தந்தை, இப்படி நிறைய பேர் அவங்க காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க. அப்படி முயற்சிகளை எடுக்கும்போது இந்த பேசஞ்சர்ஸ் இல்லாட்டி இந்த அடிமைகள் இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, நான் உங்களை கூப்பிட்டுட்டு போற கண்டக்டரா இருக்க விரும்புறேன், ஆனா நீங்க ஒரு கட்டத்துல வர முடியாது அப்படின்னு சொன்னா உங்களை நான் சுட்டு வீழ்த்தி விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. எதற்காக சுட்டு வீழ்த்த வேண்டும்? இந்த கேள்வி நம் மனதில் வர வேண்டும். இந்த கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரிஸ்க் எடுத்து பல ரகசியம் நிறைந்த வழிகள், சுரங்கங்கள் இது எல்லாமே இருக்கும். இதன் வழியா போகும்போது பல ஆபத்துகள் வரலாம். ஸோ இந்த ஆபத்துகள் நடக்க வேண்டியதாக இருக்கும். சில நேரங்களில் போட்டில் போக வேண்டியதாக இருக்கும், சில நேரத்தில் தண்ணீர்லேயே மட்டும் நடக்க வேண்டியதாக இருக்கும். யாராவது ஒரு நபர் நான் இங்கே வரல, நான் திரும்பி எங்கள் ஊருக்கே போகிறேன் இல்லாட்டி என் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப போகிறாங்கன்னா பல நபர்கள் இதனால பாதிப்படைவார்கள். பல அடிமைகள் சுதந்திர காற்றை சுவாசிக்கவே முடியாது. அதனால இந்த பயணம் தொடங்கிவிட்டது என்றால் அது முடிவு பெற வேண்டும். பாதியில நான் திரும்ப போறேன்னு சொன்னா அவங்களை கொஞ்சி விடுவார்கள். இப்படி இந்த டப்மேன் அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு நபரை மட்டும் கொஞ்சிருக்கிறார்கள். ஏன் கொஞ்சார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாதி தூரம் வரும்போது, அதாவது இந்த பிலடெல்பியாக்குள்ள பாதி தூரம் வரும்போது அவருக்கு காலில் பலவிதமான பிரச்சனை, காலெல்லாம் வீங்கிருச்சு, முள்ளெல்லாம் குத்தி ரத்தமா வழி. அந்த நேரத்தில் அந்த மனிதர் சொல்கிறார், என்னை கொஞ்சி விடுங்கள், இல்லாட்டி யாராவது என்னை தப்பாக பயன்படுத்தி விடுவார்கள், இந்த வழியை கண்டுபிடித்து விடுவார்கள் அப்படின்னு சொன்னதுனால மட்டும்தான் டப்மேன் அப்படிங்கிறவங்க சுட்டு கொல்றாங்க. இந்த டப்மேன் கடவுளுடன் பேசுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமே, அது எப்படின்னா அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு கடவுளின் குரல் கேட்குமா, அப்படி நடக்கிற இடத்துல இருந்து உடனே பாதையை மாற்றி லெஃப்டோ ரைட்டோ அந்த குரலுக்கு தகுந்தது போல மாற்றிக்கொள்வார்களாம். அப்படியே ரைட்ல போயிட்டு இருக்கும்போது அங்கே மிகப்பெரிய ஆறுகள் இருக்குமா, அந்த குரல் மறுபடியும் கடவுளுடன் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்களாம். ஆற்றின் நடுவே நீங்கள் கடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படி கடக்கும்போது இந்த பெண் 5 அடி தான் உயரம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நிறைய குழந்தைகள் இருப்பாங்க, இல்லாட்டி நிறைய முதியவர்கள் இருப்பாங்க. எல்லாருமே இந்த பெண் பின்னாடி போவாங்களாம், அந்த ஆற்றை கடக்க போவார்களாம். ஆற்றினுடைய நீர் அவங்களுடைய கன்னம் வரை இருக்குமா, அந்த அளவுக்கு ஆழமான பகுதிகளாக இருந்தாலும் இந்த பெண்ணை நம்பி போவாங்களாம். இப்படி அந்த பெண் பல நபர்களை காப்பாற்றி இருக்கிறார். எந்த இடத்துலையும் விபத்து அப்படிங்கிறது நடைபெறவே இல்லை. ஸோ இப்படி எப்படி கடவுள் கூட பேச முடியும் அப்படிங்கிற கேள்வி வந்துச்சுன்னா, இவங்க 6 வயதிலிருந்தே அடிமை வேலை செய்கிறார்கள்.
அந்த நேரத்தில் ஒரு ஓனர், அதாவது இவங்களை பணத்துக்கு வாங்கின ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு இரும்பு கம்பியை வைத்து அவங்களுடைய தலையில அடிச்சிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வருது, மூளையில பயங்கரமா அடிபடுது. அப்படி மூளையில அடிபட்டதுனால அவங்களுக்கே தெரியாம அவங்க தூங்கிடுவாங்க. அப்படி தூங்கிட்டாங்கன்னா அவங்களை எழுப்புறதுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். அப்படி தூங்கும் நேரத்தில் பல கனவுகள், அது நேரடியாக அவங்க கடவுள் கூட பேசுவதாக நினைத்து கொண்டார்கள். அப்படி நினைத்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப கச்சிதமா இருந்ததாம். சோ அது உண்மையான கடவுளின் குரல் அப்படின்னு சொல்லி இந்த டப்மேன் அப்படிங்கிற அந்த பெண்மணி நம்பினார்கள். அதன்படி பலவிதமான நபர்களை காப்பாற்ற தொடங்குகிறார்கள். 1850 ஸோ 1849 இவங்க ஒரு 6 தடவை எங்க போயிட்டு வந்துட்டாங்க, பிலடெல்பியாக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க, நிறைய பேரை காப்பாத்திட்டாங்க. ஆனா 1850வது வருடம் அமெரிக்கா வேறொரு சட்டத்தை பிறப்பிக்கிறது. உங்க அடிமை வேறு எங்கேயாவது இருக்காங்களா, அவங்களை நீங்க கொண்டு வரலாம். இல்ல அடிமையை காப்பாற்ற யாராவது நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு $1000 என்பது அபராதமாக விதிக்கப்படும். அப்படி இல்லைன்னா 6 மாத சிறை தண்டனை என்பது கொடுக்கப்படும் சொல்றாங்க. ஆனா இந்த பெண், இந்த டப்மேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படவே இல்லை. 1852 இருந்து 1857 வரை கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட முறையில் இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் ரயில் ரோடு வழியாக, இல்லாட்டி அந்த ஒரு ப்ராஜெக்ட் வழியாக நிறைய மனிதர்களை, 300க்கும் மேற்பட்ட அடிமைகளை காப்பாற்றி சுதந்திர காற்றை சுவாசிக்க வைத்தார்கள். 1863வது வருடம் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் சொல்றாங்க, அடிமைத்துவம் இனிமே கிடையாது, நான் எல்லாரையுமே என்ன செய்றேன், ஒன்றாக வழி நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல தென் அமெரிக்காக்கும் வட அமெரிக்காக்கும் பிரச்சனை வருது, ஒரு யுத்தமாகவே மாறுகிறது. அந்த யுத்த காலத்தில், அதாவது 1863 இவங்க ஒரு நர்ஸா மாறுறாங்க, உளவமைப்பா மாறுறாங்க. பல இராணுவ வீரர்களுக்கு, அதாவது வட அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்களுக்கு இவங்க உதவி பண்றாங்க. போர் நடைபெறுகிறது, சிவில் வார் அப்படின்னு சொல்லலாம். அந்த போர்ல நிறைய இராணுவ வீரர்கள் காயமடைகிறார்கள். அப்படி காயமடைந்த வீரர்களுக்கு சின்ன சின்ன இலை தலைகளை வைத்து மருத்துவம் பார்க்கிறார்கள். அது மட்டும் தானா? கிடையவே கிடையாது. ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இடம் பார்த்தோம் பாருங்க. இந்த கருப்பினத்தவர்கள் இல்லாட்டி அடிமைகள் ஒவ்வொரு இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காகலாம் நிறைய நல்ல மனிதர்கள் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஷன்ல இருக்கிற நிறைய மனிதர்களை ஒன்றிணைத்து ஒரு குழு அமைக்கிறார் இந்த டப்மேன் அப்படிங்கிறவங்க. அந்த குழு என்ன செய்யும்னா, ராணுவ வீரர்கள் எந்த வழியாக எந்த இடத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற ரூட் மேப் போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா இந்த ஆட்சிக்குள்ள நீங்க இந்த மாதிரி போனீங்கன்னா அங்க என்ன வச்சிருக்காங்க, கண்ணி வெடி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸை யார் சொல்லிக் கொடுப்பாங்க, இந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க. இந்த டப்மேனுடைய குழு சொல்லிக் கொடுக்கும். இதன்படியாக நிறைய ராணுவ வீரர்கள் அவர்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டார்கள் என்றால் மிகையல்ல. இப்படி பல நேரங்களிலும் பலவிதமான உதவிகளை செய்து 700க்கும் மேற்பட்ட அடிமைகளை காப்பாற்றி பல ராணுவ வீரர்களை காப்பாற்றிய இந்த பெண் தான் ஹாரியட் டப்மேன். இதுல ஹாரியட் என்பது தாயின் பெயர், டப்மேன் அப்படின்னு சொல்லும்போது கணவனுடைய பெயர். அந்த 2 பெயரையும் தான் ஹாரியட் டப்மேனாக இவர் அழைக்கப்படுகிறார். அதற்கு முன்பாக அவருடைய இயற்கை பெயர் அரமிண்டா ரோஸ் என்பதுதான். ஸோ அரமிண்டா ரோஸ் ஹாரியட் டப்மேனாக மாறி பல நபர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து பல நபர்களுடைய சுதந்திரத்திற்கு காரணமாக இருந்த பெண்மணி. 2 நாட்களுக்கு முன்பாக அமெரிக்க அரசாங்கம், ஜோ பைடனுடைய அரசாங்கம் சொல்கிறது, அச்சடிக்கக்கூடிய புது வகையான நோட்டுகளில் இந்த ஹாரியட் டப்மேனுடைய புகைப்படத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கருப்பின பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம் என்று இது கருதப்படுகிறது. இந்த பெண்ணை பற்றி இன்னும் கொஞ்சம் தேடி பாருங்கள். அவர்கள் போன பாதைகள், அவர்கள் அடைந்த துன்பங்கள் பலவிதமாக இருக்கிறது. அதை விட பெரிய துன்பம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஹாரியட் டப்மேனை பொறுத்த வரைக்கும் ஹெல், நரகத்துக்கு அடுத்தபடியாக இருப்பது அடிமைத்துவம் தான் என்று சொல்கிறார்கள். 1913வது வருடம் நிமோனியா காய்ச்சலால் பாதிப்படைகிறார். அந்த நேரத்துல டப்மேன், அந்த பெண் சொல்றாங்க, நான் இப்போ மேலே போறேன், மேலே போய் உங்களுக்கான இடத்தை தேர்வு செய்து வைக்கிறேன், நீங்கள் பின்பு வாருங்கள், சுதந்திரமாக வாருங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அவருடைய உயிர் பிரிகிறது. இப்படி வாழ்ந்த ஒரு பெண் தான் ஹாரியட் டப்மேன். இந்த ஒரு வாழ்க்கையை கொஞ்சமா நினைத்து பாருங்கள். பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம். அடிமைத்துவத்தை விட பெரிய பிரச்சனைகள் இங்கே வந்துருமா? இந்த ஹாரியட் டப்மேனை பிடிச்சு கொடுத்தா $40,000 கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஓனர்ஸ், அதாவது இந்த அடிமைத்துவத்தினுடைய முதலாளிகள் பல நபர்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்தார்கள். ஆனாலும் அவர் பயப்படவில்லை. அவங்களுக்கு சுதந்திர காற்று பிலடெல்பியாக்கு என்னைக்கு போனாங்களோ அன்னைக்கே கிடைச்சிருச்சு, நான் மட்டும் சுதந்திரம் அடைந்தால் போதாது, பல மனிதர்களும் இதை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க பாருங்க. அந்த ஒரு மனநிலைமை நம்ம எல்லாருக்குமே வரணும். நான் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா, இல்லை நம்மை சார்ந்தவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? அப்படி சந்தோஷமாக இருந்தால் நிச்சயமாக இந்த வரலாற்றில் உங்களுக்கும் ஒரு இடம் உண்டு, ஹாரியட் டப்மேன் மாதிரியே. இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.